வணக்கம் மக்களே. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபயர் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஓடிடி நம்ம லாகின் பண்ணிவிட்டு அதில் நம்ம படம் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அதில் நம்ம என்ன ப்ளே பண்ணாலும் நம்மளுக்கு 5.1 ஒர்க் ஆகும். இப்போது ஒரு சில படம்லாம் வரல. சப்போஸ் நம்மளால் ஓடிடி காசு கொடுத்து நம்மளால் வாங்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 5.1ல் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபயர் ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் போட முடியாது. ஸோ அது போகிறதுக்கு உண்டான ஒரு டிவைஸ் தான் இது. இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிவைஸ். இதோட விலை 350 ஆல்ரெடி ஒன்று வாங்கினேன் 250. பட் ஆனால் அது ஒர்க் ஆகலை. இது நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இது எப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி அதை ஆன் பண்ணுறது, என்ன பிளேயர் வச்சா விஎல்சியா இல்லை என்ன ஆப் நம்ம ஏற்றி அதை ப்ளே ஆகுது, ஏதாவது ஒரு கண்டென்ட் 5.1 நான் வச்சுருக்கேன். ஸோ அது கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 5.1 ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது கனெக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. பவர் ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம இதில் டேரெக்டாக நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிட்டோம், இது மைக்ரோ யூஎஸ்பி. இதை நம்ம இப்படி கிளிக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கே மைக்ரோ யூஎஸ்பி ஃபீமேல் இருக்குது. ஸோ இதை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா யூஎஸ்பிஏ, அதாவது நம்ம பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இதை நம்ம இன்புட் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, இது அவுட்டு, இது ஏஆர்சி. ஆல்ரெடி இதை நம்ம ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. என் டிவிடியில் பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டரில் இன்புட் 2 HDMI இருக்குது. ஓகேங்களா? ஸோ HDMI 1ல் இதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு ஏற்றோன்னே இப்படி தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொஜெக்டரில் இன்புட்டு அதில் HDMI கொடுத்துட்றோம். HDMI கொடுத்தோடனே நம்மளுக்கு டேரெக்டாக சோனியோட இன்டர்ஃபேஸுக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த சோனியில் பார்த்திங்கன்னா 2 HDMI இருக்குது இன்புட்டு. நான் இப்போ 1 கிளிக் பண்ணுறேன். ஏன்னா அதான் ஃபயர் ஸ்டிக் நம்ம ப்ளக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஃபயர் ஸ்டிக் இன்டர்ஃபேஸ் தான். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா அந்த கனெக்டர் போட்டிருக்கோம், பென்ட்ரைவும் போட்டிருக்கோம். இப்போ அதை நம்ம எங்கே போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இதுக்கு நான் ஆப் பார்த்திங்கன்னா நோவா பிளேயர்னு ஒரு ஆப் இருக்குது, அதான் ஏற்றினேன். இதுக்கு முன்னாடி விஎல்சி ட்ரை பண்ணேன். ஆனால் விஎல்சியில் பார்த்திங்கன்னா ப்ளே ஆகுது, பட் 5.1 வேலை செய்யலை. இப்போது இது உள்ளே போயிட்டு நான் பென்ட்ரைவ் ஷோ ஆகுதா இல்லையாதுன்றதை காட்டுறேன். ஓகேங்களா? இப்போது இது கீழே லாஸ்ட்டு வந்தோன்னா தெரியுதுங்களா, எக்ஸ்டர்னல் ட்ரைவ்ன்ட்டு நம்மளுக்கு ஃபயர் ஸ்டிக்லேயே நம்மளுக்கு காமிச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இல்லைன்னா நான் வீடியோ வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நார்மலாக நான் 5.1 ஆல்ரெடி விஎல்சியில் வச்சேன். எனக்கு பார்த்திங்கன்னா 2 சேனல் தான் கேடுச்சு. ஓகேங்களா? சரௌண்ட் ஒர்க் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா டால்பி இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணல, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஓகேங்களா? அதுலேருந்து நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணுற பட்சத்தில் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5.1 கிடைக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு பக்காவாக 5.1 வேலை செய்யுது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வீடியோவாக நான் இதில் ப்ளே பண்ணும் போது உங்களுக்கு தெரியாது, ஸ்டீரியோ மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும். அதாவது தனித்தனியாக கேட்க தெரியாது. ஆனால் நான் ஃபீல் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உண்மையில ஒர்க் ஆகுது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ரொஜெக்டர்லேயே சும்மா யூடியூப்பில் போட்டு இதே வீடியோ இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அதை என்ன பண்ணுவாங்க, ப்ளே பண்ணிவிட்டு அது வெறும் 5 வாட்ஸ் தான் இருக்கும் அந்த ஸ்பீக்கரு. இதுவே தேட்டர் அளவுக்கு இருக்குது, வேறு லெவலு, நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்லாம் போட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு ப்ரமோஷன், அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ம ப்ரொஜெக்டர்னா ஹோம் தேட்டர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போது எனக்கு ஓடிடிலையும் எனக்கு 5.1 வருது, இதுலேயும் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ப்ளே பண்ணிவிட்டு பின்னாடி சரௌண்டு ஸ்பீக்கர் இருக்குது, அதை நான் வைக்கிறேன். ஓகேங்களா? அதை பாருங்கள், மறுபடியும் ப்ளே பண்ணுறேன், இங்கே வைக்கிறேன். இது சரௌண்டு. ஒரு சரௌண்ட் இருக்குது.
ஓகேங்களா, கேட்டு பார்த்துருப்பீங்க. பக்காவாக வேலை செய்யுது. ஓகேங்களா, இப்போ நம்ம ஓடிடியில் வராத இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஜனநாயகம் வந்து ஆடியோவில் இருந்துச்சு. இது வந்து ஜீயில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு வரும். ஸோ நான் என்ன பண்ணேன், இது வந்து ஒரு 3 ஹவர் பார்த்திங்களா இதிலே வந்துருச்சு 1008. இது வந்து பார்த்திங்கன்னா 2.0 அப்படின்னா இது வந்து 2 சேனல் மட்டும் தான் வேலை செய்யும். ஏன்னா இதெல்லாம் டால்பிலாம் வராது. இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம்ல. ஓடிடி வராதவங்களுக்கு இது பெஸ்ட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு 5.1 வந்து உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நார்மலாக இது யூடியூப்பில் ஏற்றினா உங்களுக்கு நல்லா இருக்காது, அதாவது வராது. இப்போ போட்டிருக்கு பாருங்க 7.1 வரைக்கும் இது வந்து வரும். நம்ம 5.1 வச்சுருக்கனால அது மட்டும் தான் என்னபிள் ஆகும். நீங்கள் 7.1 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஓகே ஆகிடும், ப்ளே ஆகும். உண்மையிலே சூப்பராக இருக்குது, தனித்தனியாக கேட்குது. Your slightly battered and bruised baseball fly past your right ear as a cloud of debris blooms. ஒரு மாதிரி கூஸ் பம்மா போகுது பின்னாடி இந்த சவுண்டு கேட்கும் போது. கேட்குதா? ஓகே, பக்காவாக கேட்குது. கேட்குதுங்களா? சரௌண்ட் லெஃப்ட்டு, இது அங்கே இருக்குது சரௌண்ட் ரைட்டு. இந்த மாதிரி நம்ம அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் ஏற்றும் போது உங்களுக்கு அது ஒரிஜினல் ஃபார்மேட்டே கிடைக்கும். இந்த டால்பி பொறுத்த வரைக்கும் AC3 ஃபார்மேட் வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டால்பி. கிட்ட வைக்கிற பாருங்க, கேட்குதானே? சூப்பராக இருக்குது. ஒரு ஃபயர் ஸ்டிக் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கனெக்டரு கம்பல்சரி வாங்கிடுங்க. வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இவ்வளோ வாங்கிட்டு ஒரு 350 ரூபா ஒன்றும் பெருசாகிட போகிறது கிடையாது. அதேமாரி நல்ல ஒரு பென்ட்ரைவாக போடுங்க. ஆல்ரெடி இந்த கொஞ்சம் உடஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து பக்காவாக வாய்ஸ் சென்டரில் மட்டும் கேட்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபயர் ஸ்டிக் வாங்கும்போது இதே வாங்குறது பெஸ்ட்டு. அவ்வளோதான், உங்களுக்கு இதோட ஃபுல் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எதாவது டவுட்னா க்ளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.